மனநலமும் உடல் நலமும், சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் ஹெல்த். மனநலமும் உடல் நலமும் ஒன்றோடொன்று இணைந்தவை ஆகும். மனநலமும் உடல் நலமும் ஒன்றோடொன்று இணைந்தவை, அதாவது சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் ஹெல்த். உடல் நல பிரச்சனைகள் ஒருவரிடம் மனச்சோர்வு, மகிழ்ச்சியின்மை, எரிச்சல், கோபம் போன்ற மனக்குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றது. ஸோ உடல்நல பிரச்சனைகள் இருந்தாவே ஒருத்தருக்கு மனச்சோர்வு, மகிழ்ச்சியின்மை, எரிச்சல், கோபம், இந்த மனக்குறைபாடுகள் எல்லாமே ஏற்படும். மனதின் அதிர்ச்சி உடம்பில் வியர்வையாக, இதய துடிப்பினை அதிகரிப்பதாக, பசியின்மையாக, வயிற்று வலியாக வெளிப்படுகின்றது. ஸோ மனிதனுடைய அதிர்ச்சி உடம்புல பார்த்தீங்கன்னா வியர்வையாகவும், இதய துடிப்பு அதிகரிக்கும், பசி இல்லாமல் இருக்கும், வயிற்று வலியாக இருக்கும். இதன் மூலிமா அது வெளிப்படுத்துது மனிதனுடைய அதிர்ச்சியை. வளரும் பருவத்தில் உடல் நலமும் மனநலமும் பெற்றிருந்தால்தான் குழந்தையின் எதிர்கால வாழ்க்கை மகிழ்ச்சியும் பயனுள்ளதாக இருக்கும். உடல் நலத்தை பேண, பாதுகாக்க, பராமரிக்க உதவும் வழிகாட்டுதல்கள் சுகாதார கல்வி மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. ஸோ வளரும் பருவத்தில் அந்த குழந்தைங்களுக்கு உடல் நலமும் மனநலமும் நல்லா இருந்தால் தான் குழந்தையினுடைய எதிர்கால வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் பயனுடையதாகவும் இருக்கும். உடல் நலத்தை பேண, பாதுகாக்க, பராமரிக்கிறதுக்கு உதவக்கூடிய அந்த வழிகாட்டுதலுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா சுகாதார கல்வி மூலமா வழங்கப்பட்டு வருது. சுகாதார கல்வி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள்களின் சமநிலை பாதிக்கப்படுகின்றது. தீவிர உணர்ச்சிகள் நரம்பு மண்டலத்தை அதிகமாக முடக்குவதால் பல நாளமில்லா சுரப்பிகள் அதிக அளவில் ஹார்மோன்களை சுரக்கிறது. ஸோ அந்த மனநிலை சரியில்லை அப்படின்னாக்க தீவிர உணர்ச்சிகள் நரம்பு மண்டலத்தை அதிகமாக முடக்குது. அதனால பல நாளமில்லா சுரப்பிகள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே அதிக அளவில் ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிச்சிருது. அதிகமான மன அதிர்ச்சி மீண்டும் மீண்டும் எழுவதால் குடற்புண், உயர் ரத்த அழுத்தம், ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படுகின்றது. ஸோ அதிக அளவில் மன அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது திரும்ப திரும்ப நடக்கும்போது குடல் புண், உயர் ரத்த அழுத்தம், ஆஸ்துமா இந்த நோயெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.